இன்றைய விருந்தினர் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தினமும் இந்த லண்டனில் நடைபெறவிருக்கின்ற எதிர்வரும் 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் நடைபெறவிருக்கின்ற லண்டன் தமிழ் மார்க்கெட் தொடர்பான விஷயத்தை உரையாடவிருக்கின்றோம். அதைவிட முக்கியமாக இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து 5வது ஆண்டில் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றது பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். அதன் நிறுவனர்களுள் ஒருவரான SA.N. ராஜ்குமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் செயற்பாடுகள் குறித்தும் லண்டன் தமிழ் மார்க்கெட் தொடர்பாகவும் நாங்கள் பேசுவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்றோம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் அனாஜா. வணக்கம் ராஜ்குமார், நன்றி முதலில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றன பெரிய நிகழ்ச்சிக்காக. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வருகின்றார்கள். ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துவதற்காக ஏற்பாடுகள் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும். அதை எல்லாவற்றையும் விட இந்த நிகழ்ச்சியை வெறுமனே ஒரு சின்ன அமைப்பாக இருந்து நடத்தி முடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் தொடர்ச்சியாக 2015ஆம் ஆண்டு தொடக்கம் ஒவ்வொரு ஆண்டிலும் ஏப்ரலில் நடத்தி கொண்டிருக்கின்றது. அது குறித்தும் அதைவிட பிரித்தானிய வர்த்தக சம்மேளனம் அதனுடைய செயற்பாடுகள் நிறுவனர் என்ற ரீதியில் பல விஷயங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருப்பீர்கள், சவால்களுக்கு முகம் கொடுத்திருப்பீர்கள், வெற்றிகரமான விஷயங்களுக்கு முகம் கொடுத்திருப்பீர்கள். ஒவ்வொன்றாக வரலாம். முதலிலே நன்றி IBC நிலையத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒழுங்குபடுத்தியதற்கு. நீங்கள் கேட்டது போல நாங்கள் நிகழ்வை பற்றி மக்களுக்கு தெரியும், பெரிதாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியும். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பின்னால் வர்த்தக சம்மேளனம், பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் அந்த நோக்கம், ஏன் இந்த நிகழ்ச்சி நடாத்தப்படுகின்றது, அதை பற்றி பேசுறது பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் பிரித்தானிய வர்த்தக சம்மேளனம் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக மக்களை பொறுத்த மட்டும் இப்படியான ஒரு நிகழ்ச்சி என்பது ஒரு பிரமாண்டம். அதற்கு வர வேண்டும், சந்திக்கலாம். ஒரே கூரையின் கீழ் பல வியாபார நிறுவனங்கள் வருகின்றன. ஒரு உறவுகளை சந்திப்பது ஒரு களியாட்டம் என்ன இல்லையா? ஆனால் அதை கடந்து எங்கள் நோக்கமாக, பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் நோக்கமாக தமிழ் வர்த்தகர்களை ஒன்றிணைப்பது என்பது தான் ஆரம்ப நோக்கம். அதாவது ஒன்றிணைப்பது என்பது வெறுமனே அவர்களுக்குடைய ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, சில விடயங்களை ஒன்றிணைந்து செய்யும் போது அந்த கொலாபரேஷன் என்று சொல்வார்கள். இன்று கொலாபரேஷன் என்பது ஒரு கீவேர்ட் ஆங்கிலத்தில். ஏனென்றால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துடன் போட்டி போடுவதாக இருந்தால் அல்லது ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பதாக இருந்தால் கொலாபரேட் பண்ணி அது அவருடைய பொருளாதார வளத்தை ஒன்று சேர்ப்பதோ அல்லது அவருடைய மனித வளத்தை ஒன்று சேர்த்து சில செயற்பாடுகளை செய்யலாம். இதற்கான ஒரு தளமாக, இதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதிலே பல நாடுகளிலும் பல சமூக அமைப்புகள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வைத்திருக்கிறார். அது இப்போ நீங்கள் குஜராத்தி மக்களாக இருக்கலாம், அல்லது ஜூயிஷ் மக்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பிராந்தியத்துக்காக. இப்போ ஹரோன்னு எடுத்துக்கொண்டால் ஹரோவிலையும் ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது, இல்லை லண்டனுக்கு ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது. அப்போ இது அந்த பிஸ்னஸஸை ஒன்றிணைக்கும் போது அவர்களுக்கான ஒரு குரலாகவும் அவர்களுக்கான ஒரு தளமாகவும் அமைய வேண்டும் என்றுதான் எங்கள் ஆதங்கமும் விருப்பமாக இருந்தது. ஆனால் எமது சமூகத்தை பொறுத்த மட்டும் அப்படியான ஒரு விடயத்தை பார்ப்பது, நேரடியாக பார்ப்பதை, அதாவது அவர்கள் அதை என்னென்று ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கவில்லை. ஏனென்றால் எங்கள் வியாபாரங்கள் அல்லது எங்கள் செயற்பாடுகள் அனைத்துமே தனியாக நாங்கள் செய்வதில் மிகவும் வல்லவர்கள். ஏனென்றால் எல்லா பிஸ்னஸஸும் அல்லது சின்ன சின்ன தொழில்களாக இருக்கும், தனி மனிதராக ஒரு சின்ன குடும்பமாக செய்வதில் மிகவும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இணைந்து செய்யப்படும் போது அதில் பல பிணக்குகள், பிரச்சனைகள் வரும். ஆனால் இணைந்து செய்யப்படும் போது தான் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இன்னொரு சமூகத்திற்கு நாங்கள் யார் என்பதையும் எங்களுடைய பெருமதி என்ன என்பதையும் இணைந்து செயற்படுவதனூடாகத்தான் கொண்டு வர முடியும். பெருமதி என்பதை விட அதால் வரக்கூடும் பொருளாதார வளம் அவர்கள் ஈட்டக்கூடிய, இந்த நாட்டுக்கு எவ்வளவு தூரம் பொருளாதார வளத்தை எமது சமூகம் கொடுத்திருக்கின்றது என்பதை இந்த மாதிரியான விஷயங்களினூடாக தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த தரவுகள் எல்லாம் சரியான விதத்தில் கொடுப்பீர்கள் இல்லையா? நிச்சயமா. அதிலே அந்த தரவுகள் கொடுப்பதெல்லாம் உண்மையிலே எங்கள் சமூகத்தின் பலத்தை காட்டுவது. ஆனால் பலத்தை தாண்டி உண்மையிலே அந்த சமூகம் ஒரு பொருளாதாரத்தில் விருத்தி அடைந்த சமூகமாக வரும்போது நாங்கள் இன்னும் பல விடயங்களை இந்த நாட்டிலே செய்யக்கூடியதாக இருக்கும். அது அரசியல், சமூகம், மற்றது கலாச்சாரம், இந்த விடயங்களில் பல விடயங்களை நான் சொல்லுவது இணைந்து செயற்படும் போது இந்த பொருளாதாரத்தை இன்னும் பல்மடங்கு பெருக்க முடியும். அதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிறிய ஒரு வியாபார நிறுவனம் அவர்களால் ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது.
ஒரு அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் இணைந்து 4-5 ஒரு ஃபெடரேஷனாக சேர்ந்து அந்த கான்ட்ராக்டுக்கு பிட் பண்ணும்போது அதை எடுக்கக்கூடியதாக, இதுதான் அந்த அடிப்படை காரணமாக இருந்தது. இதை நோக்கமாக வைத்து நகர்ந்து கொண்டு போகும்போது தான் மற்றது பல இதே நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கும் சில சலுகைகளை இவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக, அதாவது குழுமமாக நாங்கள் எடுக்கும்போது சில சலுகைகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும், அதாவது டிஸ்கவுண்ட்டுகள் அப்படியான விடயங்கள். ஆனால் இந்த நோக்கங்களை வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் பொருளாதாரத்தை பெருக்கி ஒரு பலமான சமூகமாக்க வேண்டும் என்ற ஒரு தூர நோக்குடன். இப்போ நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள் இந்த தரவுகளை ஏன் காட்டுகின்றோம், ஒரு சர்வதேச அளவிலே எங்களை பார்க்கும்போது ஒரு நாடுகளாக இருக்கட்டும் இல்லை நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சமூக அமைப்புகளாக இருக்கட்டும், இவர்கள் பொருளாதாரத்தில் ஒரு பலமான அமைப்பு, பொருளாதாரம் பலமாக இருக்கும்போது தான் எங்களால் இப்படியான விடயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நான் நினைக்கின்றேன் உங்கள் நிறுவனமே ஒரு நல்ல உதாரணம். தமிழரின் பொருளாதாரம் பலமாக இருக்கும்போது தான் இப்படி ஒரு நிறுவனத்தை, இப்படி ஒரு ஊடகத்தை உருவாக்கக்கூடிய நிலை வந்திருக்கின்றது. அதை போலத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். நிஜமாக. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது, நாங்கள் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயற்பட வேண்டும் என்று சொல்லி எல்லா விதத்திலும் ஒரு விதமான எல்லா விதத்திலும் அதாவது பாசிட்டிவான வரவேற்புகள் இருந்து கொண்டிருக்கும். அதே வேளையில் எங்களை எதற்கு இதெல்லாம் தொடங்கினோம், எல்லாம் இது வேண்டாமே அப்படி என்று நினைப்பதற்கும் விஷயங்கள் வந்திருக்கும், இந்த சவால்கள் இருக்கும், எதிர்கொண்டிருப்பீர்கள். அது எப்படியானதாக இருந்தது? நிச்சயமாக சவால்கள் இல்லாமல் எந்த செயற்பாடுகளையும் செய்ய முடியாது. அதுவும் அந்த சவால்களில் முக்கியமான சவாலாக இந்த தனிநபர்களாகவே ஓட விரும்பும் எங்கள் சமூகத்தை ஒன்று திரட்டி ஒரு செயற்பாடை செய்வது என்பது மிகவும் கடினமான விடயம். இப்போ அந்த விடயத்தில் பார்க்கும்போது இப்போ இப்படியான தொடங்கும் போது ஆரம்பத்திலே இப்படி இருந்தது பல நிறுவனங்கள், நீங்களே இதை தொடங்குகிறீர்கள் என்று சொல்பவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் இதை தொடங்கிய பின் இதே மாதிரியான இன்னும் அமைப்புகளை தொடக்குவதற்கான முயற்சிகள் நடக்கும். இப்போ இதுகளை கடந்து, இதுகளெல்லாம் என்னை பொறுத்த மட்டும் பெரிய சவால்கள் அல்ல. உண்மையான சவாலாக நான் பார்ப்பேன், இன்னும் எங்களுடன் இணைந்து பயணிக்க ஏதோ ஒன்று தடை செய்து கொண்டிருக்கின்றது. அதிலே நான் பார்க்கின்றேன் எமது சிறிய வர்த்தகர்கள் அவர்கள் உடனடியான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கின்றார்கள். இப்போ சில விடயங்களில் நீங்கள் உடனடி லாபம் உங்கள் கடையை நடத்துவதற்கு, உங்கள் வியாபாரத்தை நடத்துவதற்கு தேவை. ஆனால் நீண்ட தூரம் பார்க்க வேண்டும் உங்கள் வியாபாரத்தை பெருகி ஒரு தளத்துக்கு கொண்டு வருவதற்கு. அப்போது அவர்கள் இப்போ இது லண்டன் தமிழ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அல்லது பிரிட்டிஷ் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் அங்கத்துவராக வருவதாக இருக்கட்டும், உடனடியாக நான் கொடுத்த ஒரு பணத்துக்கு இல்லை நான் கொடுத்தவருக்கு என்ன வரப்போகின்றது என்றதைத்தான் பார்க்கின்றார்கள். ஆனால் அதிலே அவர்கள் பார்க்க தவறும் விடயம் தொடர்புகளை ஏற்படுத்தல், நெட்வொர்க்கிங். நான் அந்த நெட்வொர்க்கிங் என்றதை பற்றி தான் இன்றைக்கு உண்மையாக பேச விரும்புகின்றேன். ஏனென்றால் இதில் பல பெனிஃபிட்ஸ் நாங்கள் சொல்லலாம். எங்களுக்கு லாபம் கூட்டலாம், எங்களுக்கு வியாபாரத்தை பெருக்கலாம், எங்களுக்கு சலுகைகள், அதாவது விலைச்சலுகைகள் எடுக்கலாம், இதுகள் எல்லாம் இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஏன் இம்பார்ட்டன்ட் என்று சொன்னால், அதாவது ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தல். இப்போ நீங்களும் நானும் ஒரு நாள் தொடர்பு வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரத்தை சேர்ந்து செய்ய மாட்டோம். எங்களுக்குள் நாங்கள் சரியாக செய்வோமா, இவருடைய தன்மை என்ன என்பதை அறிந்தால்தான் ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடியதாக இருக்கு. அப்படியான ஒரு தொடர்பாடல்களை ஏற்படுத்துவது, அந்த தொடர்புகளுக்கூடாக எந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் என்று தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சொலிசிட்டராக இருக்கட்டும் அல்லது ஒரு அக்கவுண்டிங் ஃபர்ம், ஒரு அக்கவுண்டிங் ஃபர்ம் இல்லை 4 அக்கவுண்டிங் ஃபர்ம் உங்களுக்கு தெரிந்திருந்தால், 5 பேரை தெரிந்திருந்தால், உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நீங்கள் 2-3 இடத்திலே கதைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு பணம் வழங்கக்கூடியவர்கள் அல்லது இன்சூரன்ஸ் செய்யக்கூடியவர்கள் அல்லது நீங்கள் செய்யும் வியாபாரத்தை இணைந்து இன்னொருடன் செய்யணும். அப்போ இந்த உறவை பலப்படுத்துவதற்குத்தான் இந்த மாதிரியான தளங்களை நாங்கள் கொடுக்கின்றோம். நீங்கள் உருவாக்கினீர்கள். அதை விட இப்போது இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டினூடாக நாங்கள் வெறுமனே ஒரு பொருட்காட்சி, கண்காட்சி, பொழுதுபோக்கு என்பதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கின்றது. இப்போது காப்புறுதி தொடர்பாக அல்லது பணம் சேமிப்பது தொடர்பாக பல கேள்விகள் எங்களுக்கு இருக்கின்றது. அவையெல்லாம் அதிலும் குறிப்பாக இப்போது மொழி பிரச்சனை இருப்பவர்களுக்கு இலகுவாக இருக்கும். அங்கே நாங்கள் சென்று பார்க்கும்போது மருத்துவ ஆலோசனைகள், இப்போது கடந்த ஆண்டுகளில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அங்கே வருகை தந்திருக்கின்றோம். அந்த வேளையில் பல நன்மைகள், பல பெனிஃபிட்ஸ் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது உங்களுடைய நோக்கத்தின் ஒரு வெற்றிகரமான விஷயமாக இருக்கும். எனக்கு சொல்லுங்கள், முக்கியமாக அதாவது கிட்டத்தட்ட இந்த உங்களுடைய சம்மேளனத்தில் 3 தலைமுறையினர் இருப்பீர்கள் அங்கத்தவர்களாக. அவர்களுக்கு இடையில் எப்படி இருக்கின்றது அந்த எண்ணங்கள்? இப்போது இளைய தலைமுறை வித்தியாசமான விதத்தில் யோசிக்கும், மூத்த தலைமுறை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையையும் சேர்த்து தான் யோசிக்கும். அந்த நேரத்தில் எப்படி உங்களுக்கு இடையிலான அந்த நட்பு பலமாக இருக்கின்றது?
இது எங்களுக்கு மட்டுமுள்ள சவால் அல்ல, இது எல்லா அமைப்புகளுக்கும் உள்ள ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த வியாபாரம் என்ற ஒரு விடயத்தில் எல்லோரும் சங்கமிக்கும் போது அதிலே அவ்வளவாக பிரச்சனைகள் மற்ற சமூக அமைப்புகளை போல. ஆனால் அதை எப்படி செயற்படுத்த விரும்புகின்றார்கள் என்ற அளவில் நாங்கள் விமர்சனங்களை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை என்னென்று சொல்லி ஆராய வெளிக்கிடும் போது அவை இலகுவாக தீர்க்கலாம். ஆனால் இப்போ அந்த செயற்பாடுகள் என்று போகும்போது சில பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏனென்றால் இப்போ எங்கள் சமூகத்தில் அந்த நீங்கள் சொன்ன மூன்று தலைமுறை என்றால் அடுத்த தலைமுறைகள் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் எல்லாத்தையும் பிரமாண்டமாக செய்ய வழிக்கிடுவார்கள், அல்லது அவர்கள் எல்லாத்துக்குமான சர்வீஸ். இப்போ எங்களில் ஒரு சமுதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்கு என்னென்னால், சமுதாய வேலைகள் செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக தான் செய்துட்டு போகணும் அண்டு. ஆனால் அதே நேரத்தில் இளம் சமுதாயத்தினர் பார்ப்பார்கள், நான் ஒரு வேலை செய்தால் அதுக்கான ஒரு பணம் பெற வேணும். ஆனால் என்னென்னு சொன்னால் அது அவர்களுடைய அந்த மன அமைப்பு அப்படித்தான் அவர்கள் வளர்கின்றார்கள். அப்போ இந்த மாதிரியான சில விடயங்கள் வறுமை ஒழிய தூர நோக்கு கொள்கைகளில் கொண்டு இயங்குகின்ற இளம் தலைமுறையினர் வருகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அது காணாதுன்னு தான் சொல்வேன். அதற்கான தளங்களை நாங்கள் உருவாக்குறதுக்காக முயற்சிகள் செய்கின்றோம். ஏனென்றால் இந்த ஆண்டு கடைசியில் இன்னொரு, இப்போ நாங்கள் லண்டன் தமிழ் மார்க்கெட் செய்கிறது போல இன்னொரு தளத்தை இளைய தொழில் முனைவோர்களுக்காக உருவாக்குவதற்கு இது தொடர்பாகத்தான் என்னுடைய அடுத்த கேள்வி கூட இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், அதாவது இந்த லண்டன் தமிழ் மார்க்கெட்டின் ஊடாக இளம் தலைமுறைக்கு, அதாவது விற்பனையாக இருக்கட்டும், ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், முன்னிற்போருக்கு எவ்வளவு தூரம் அனுசரணை வழங்கப்படுகின்றது? நிச்சயமாக இதில் அனுசரணை என்பதில் நாங்கள் 2 தளத்தில் பார்ப்போம். ஒன்று, இப்படி ஒரு தளத்தை நாங்கள் கொடுப்பதே அவர்களுக்கு 2 நாளைக்கு, இப்போ பலர் எனக்கு தெரியும் வீடுகளில் தொழில் ஆரம்பித்தவர்களுக்கு இந்த 2 நாள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை, தங்கள் புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குவதற்கான முழு இடமும் நாங்கள் வழங்கணும். என்னால் இப்படியான ஆயிரக்கணக்கில், கிட்டத்தட்ட 10,000 பேர் போன முறை வந்தார்கள், இப்படியான ஆயிரக்கணக்கில் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உங்கள் அனுசரணை, பலருடைய அனுசரணையுடன் கொண்டு வந்து அவர்கள் ஒரு சிறிய தொகை பணத்துடன் தங்கள் பொருட்களை காட்சிப்படுத்தி அதை விற்க வேணும் என்று இல்லை. அந்த அதான் அந்த முக்கியம். அவர்கள் எல்லோரும் யோசிக்கலாம் அன்றைக்கே விற்க வேணும், இல்லை, அவர்கள் சரியாக காட்சிப்படுத்தி சரியான தொடர்புகளை எடுத்தால் அவர்களுடைய வியாபாரம். அப்படி பல வியாபாரங்கள் இப்போ அந்த நிலையிலிருந்து தாண்டி இன்று ஒரு ஹை ஸ்ட்ரீட்டில் கடை திறக்கக்கூடிய அளவில் அல்லது பெரிய வியாபாரமாக உருவெடுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் அங்கே அவர்கள் வரும்போது அவர்களுக்கு மற்ற இதே தொழில்துறை சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுடன் தொடர்புகள் ஏற்படுத்தப்படுகின்றது. அப்போ இந்த விடயங்களையும் உதவி செய்கின்றோம் நாங்கள். இப்போ ஒன்று, அவர்களுக்கான ஒரு எக்ஸ்போஷர், அவர்களுக்கான ஒரு மார்க்கெட் எக்ஸ்போஷர். 2வது, அவர்களுக்கான ஒரு சப்போர்ட் நெட்வொர்க், அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள், இப்படி ஒருவர் இப்படி செய்கின்றார்கள், இன்னொருவர் உதவி செய்யுங்கள் என்று தொடர்புபடுத்தக்கூடிய. 3வது, அவர்களுக்கான ஒரு முதலீடை ஈட்டுவதற்கு அவர்கள் ஆரம்பமாக சில விடயங்களை போட வேண்டும் என்றால், அதாவது நான் சொல்கிறது முதலீடு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதற்கான சோர்சஸ் வேறு யாரிடம் இருக்கின்றது, அதற்கான முதலீடுகள் யாரும் செய்ய இருக்கின்றார்களா? இப்போ இவர்கள் ஒரு ப்ரொஜெக்ட் பிளானட் வந்து நாங்கள் இப்படி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகின்றோம், இப்படி ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றேன், இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு எனக்கு இன்னும் ஒரு 30,000 பவுண்ட் வேணுமோ 40,000 பவுண்ட் வேணும் என்று கேட்கும்போது அதை தொடர்புபடுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் இளையவர்களுக்கு செய்து கொண்டிருக்கோம். நிச்சயமாக அதே போல நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போது அந்த பொழுதுபோக்கு அம்சங்களும் தொடர்ச்சியாக அங்கே மேடையில் அரங்கேறியபடியே இருந்து கொண்டிருக்கும். அதிலும் கூட வருகின்ற பங்கு பெற்றுகின்ற பிள்ளைகளுக்கான வாய்ப்புகள் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு நடனமாக இருக்கட்டும், ஒரு ஃபேஷன் ஷோவாக இருக்கட்டும், இன்னொரு பாட்டாக இருக்கட்டும், பின்னர் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சில பேர் சொல்வார்கள், நான் இந்த மேடையில் தான் ஏறி பாடியிருந்தேன், அப்போது என்னை இனம் கண்டு கொண்டார்கள், அதன் பின்னர் என்னுடைய வளர்ச்சி என்று பார்த்தீர்கள் சொன்னால் இதற்காக நீங்கள் யோசித்தே இருக்க மாட்டீர்கள். ஆனால் இங்கே இந்த விஷயமும் கூட அங்கே சரியாக இல்லை, நாங்கள் இதை பற்றி விவாதித்திருக்கிறோம் பலது. ஏனென்றால் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பித்த காலத்திலே தென்னிந்திய கலைஞர்களை கொண்டு வந்து செய்திருந்தோம். ஆனால் அதற்கு பின் இந்த விவாதம் எப்படி மாறியது என்றால், நாங்கள் இப்படியான ஒரு தளத்தை உருவாக்கும் போது எங்கள் கலைஞர்களுக்கான தளமாக இது மாற வேண்டும் என்று. அப்போ நாங்களும் சில விடயங்களை உள்ளுக்குள் விவாதித்து கொண்டு தான் முன்னேறி கொண்டு போகின்றோம். அப்போ கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், கடந்த 2-3 ஆண்டுகளில் நாங்கள் முழுமையாக எங்கள் கலைஞர்களுக்கான ஒரு தளமாக தான் அதை பாவிக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த அதால் வரும் அந்த வருமானம் கூட, அதாவது அந்த
என்ட்ரி ஃபீஸ் அது கூட நாங்கள் சேரிட்டிஸுக்கு கொடுக்கறதுக்கான வழி அது கடந்த நேர்காணல்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது அங்கே வருகின்றவர்களுக்கு அனுமதி சீட்டுக்கான அந்த பணத்தொகை வந்து ஏனைய தொண்டு நிறுவனங்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அதாவது அந்த நாங்கள் என்னென்னு சொன்னால் அதான் இதில் இதை கிளியராக சொல்லணும் என்ன, நாங்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு டிக்கெட்ஸை கொடுக்குறோம். அவர்கள் வித்து எடுக்கிறது அவர்களுக்கு தான். அவர்களாக எங்களுக்கு வந்து எவ்வளவு வித்ததுன்னு சொல்லி ஒரு கணக்கு கொண்டு தர வேணும், அவ்வளவு தான். இல்லை நாங்கள் அதை அவர்களுக்கு டொனேட் பண்ணுவதாக கூறுவோம். ஆனால் இதுகள் எல்லாம் என்னை பொறுத்த மட்டில் இதெல்லாம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கான சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நாங்கள் பார்க்கின்ற இலக்கிலிருந்து தவறக்கூடாது. இலக்கு என்பது இந்த வியாபாரங்களை இணைக்கும் போது, இந்த வியாபாரங்கள் தூர நோக்கில் பார்த்து செய்யப்படும் போது அவர்கள் வந்து தங்கள் வியாபாரத்தை பெருக்குவது மட்டுமல்லாமல் எங்கள் இளையவர்களுக்கான ஒரு தளங்களை கொடுப்பது, அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதன் போல் எங்கள் சமூகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதான இந்த மாதிரியான நோக்கங்களை தான் பார்க்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் நினைக்கின்றேன் இந்த கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கடந்து இது ஒரு சரியான ஆண்டு 10வது ஆண்டுக்கு செல்கிறீர்கள். 10வது ஆண்டுக்கு செல்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னது போல சவால்கள் இல்லாமல் இல்லை, சவால்கள் இருக்கின்றது. அந்த சவால்களை உண்மையில் இனங்காண வேண்டும், அதை நகர்த்த வேண்டும் என்றால் எல்லோருடைய பங்களிப்பும் முக்கியம். பங்களிப்பு இல்லாவிட்டால் அந்த சவால்களை நாங்கள். இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். அதாவது இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்த பின்னர் நீங்கள் வந்து ஒரு ஒன்றுகூடலை வைப்பீர்கள், நடாத்தி நடந்த விஷயங்கள், இந்த நிகழ்வு தொடர்பாக நீங்கள் எதிர்கொண்ட நல்ல விஷயங்கள் மற்றது ஏனைய பிரச்சனையான விஷயங்கள் பற்றி கலந்துரையாடுவது, இது ஒரு ஆரோக்கியமான விடயம். ஏனைய காலங்களில் வந்து நீங்கள் கண்ட விஷயங்கள் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். அந்த நிகழ்ச்சி ஆமாம், நிகழ்ச்சி முடிந்த பின் வைக்கிற விடயம் அது பொதுவாக வர்த்தக சம்மேளனம், தமிழர் வர்த்தக சம்மேளனம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தொடர்களின் ஒரு பங்கு. ஏனென்றால் மக்களை சந்திக்கிறது, இது ஒரு சாட்டாக இருக்கும். இது முடிந்தவுடன் வாருங்கள் பேசுவோம், நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டி இருக்கின்றது அல்லவா. அப்போ அதிலே வந்து நாங்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்போம். ஏனென்றால் இப்படி ஒரு இடத்தில் வரும்போது அவர்கள் வெளிப்படையாக தங்கள் குறை நிறைகளை கருத்துக்களை கூறுவார்கள். அப்போ அந்த கருத்துக்களிலும் நான் பல அந்த அப்படியான நிகழ்வுகளை தொகுத்திருக்கின்றேன். அப்போ நான் கூடுதலாக பார்ப்பது அந்த நிகழ்வு தொடர்பாக அவர்களுக்கு கருத்துக்கள் இருக்கும். ஆனால் அதை கடந்து பிரித்தானிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் தொடர்பான கருத்துக்கள் இருக்கும். என்றால் அது எங்களுக்கு முக்கியம். ஏனென்றால் அதை நாங்கள் சரி செய்யும் போது நிகழ்வுகளில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது தன்னிச்சையாக சரிப்படுத்தப்படும். அப்போ அதிலே வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் அந்த ஃபீட்பேக்காக வருவது அவர்களுக்கு ஒரு நேரடியான ஒரு தளம், போய் சந்திக்கக்கூடிய ஒரு ஹப் ஒன்று தேவை என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஏனென்றால் மக்களை பொறுத்த மட்டில் இப்போ எங்கேயோ இருக்கின்றார்கள் இவர்கள், அந்த எங்கே இருக்கின்றார்கள் இவர்களை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இல்லை இவர்களிடம் உதவி பெறுவதாக இருந்தால் எங்கே போக வேண்டும், அப்படியான ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இன்று உருவாகிறது, தெரிஞ்சு கொண்டிருக்கின்றது. அப்படியான ஒரு ஹப். ஏனென்றால் அப்படி இருக்கும்போது எங்களால் புதிதாக தொழில் முனைவோருக்கு ஆன வசதிகளை, அவர்களுக்கான ஆதரவுகளை, அவர்களுக்கான அந்த ஸ்டார்ட் அப் கிக் ஸ்டார்ட்னு சொல்வார்கள், அதற்கான உதவிகளை செய்ய முடியும். நிச்சயமாக அந்த உங்களுடைய சம்மேளனத்தின் செயற்பாடுகளில் இது குறிப்பான விஷயம். அதாவது அந்த ஒரு ஒன்று கூடல் வந்து பிரச்சனை விளந்து கதைத்து தீர்ப்பது என்று சொல்லி அது ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். நாங்கள் இவர்களிடத்தில் போய் ஒரு சின்ன வியாபார முயற்சியாக இருக்கலாம், பறந்துபட்டதாக இருந்தாலும் கூட அதற்கு ஒரு வழி தேவை அப்படி என்றதற்காக அங்கே இணைந்து கொள்ளலாம். நாங்கள் நிறைவுக்கு வந்து விட்டோம். மீண்டும் எங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்கிறீர்கள்? மக்களை பொறுத்த மட்டும் இந்த நிகழ்ச்சியை, அதாவது இந்த வெறுமனே லண்டன் தமிழ் மார்க்கெட் அந்த நிகழ்ச்சி மட்டும் பார்க்காமல் ஒரு தூர நோக்க கொள்கை, இது பலருக்கான உதவி, அதாவது ஒரு மனிதநேய பணிகளுக்கான உதவி இருக்கின்றது, கலைஞர்களுக்கான உதவியாக இருக்கின்றது, வியாபாரத்தை பெருக்குவதற்கு உங்களுக்கும் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான ஒரே குடையின் கீழ் அல்லது ஒரே கூரையின் கீழ் என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். அப்படியான ஒரு தளமாக பார்த்து நீங்கள் பங்கு பெற்றி பார்க்க வேண்டும் என்று அல்லது அங்கே வர வேண்டும் என்று கூறுகின்றேன். அதே நேரத்தில் இதை கடந்து உங்கள் வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கும் எங்களுடன் தொடர்ந்து அல்லது எங்கள் அமைப்புடன் தொடர்ந்து செயற்பாட்டில் தொடர்பில் இருங்கள், உங்கள் உதவிகளை கேளுங்கள் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நன்றி ராஜ்குமார். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய விருந்தினர் பகுதி நிறைவுக்கு வருகின்றது. விடைபெற்று செல்லும் நான் அனுஜா ஸ்ரீகாந்தன். நன்றி, வணக்கம்.